அனைவருக்கும் வணக்கம். நேற்று மே 24ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், ரெக்கமெண்டேஷனே இல்லை. முழுக்க தகவல் தான். அதுமாதிரி தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ப்ளீஸ் கிராஸ் வெரிஃபை த டேட்டா. ரிசல்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவெண்டு, போனஸு, அப்கமிங் போர்டு மீட்டிங், டாடா மோட்டரோட டிமெர்ஜர். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிளாக பேசஞ்சர் வெஹிக்கிள் பிரிக்க போகிறாங்கன்னா அது எப்படி பிரிக்க போகிறாங்க, எப்படி பேர் மாற்ற போகிறாங்கிறத சுருக்கமாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ அது வீடியோட எண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்திங்கன்னா முராயி ஆர்கனைசர் லிமிடெட். ₹1.41 ஒரு பெனி ஸ்டாக்கு. 2,85,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயர்வு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 86 லட்சம், இப்போ 5,516 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 144% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. முராயி ஆர்கனைசர் லிமிட்டோட ரிசல்ட்டு. அடுத்து சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அவன் ₹81 கரண்ட் பேஸு. 35,40,00,000 ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 8% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% டவுன் ஆயிருக்கு. ஓவரால் இயரில் ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 20 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.25% வருது. சிக்டா வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட். நர்மதா ஜெலட்டின்ஸ் லிமிடெட் ₹344 கரண்ட் பேஸ். 5,36,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான் நர்மதா ஜெலட்டின் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ₹10 தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% வருது. சிக்டா வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஹெட்-டெக் சிஸ்டம் லிமிடெட்ஸ் ₹75 கரண்ட் பேஸ். 87 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 13% டவுன் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 135% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். பட் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. டிவிடெண்டாக ₹1 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. சிக்டா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஸ்கை இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹86 கரண்ட் பேஸ். 1,21,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 13% டவுனு. நெட் ப்ராஃபிட் 19% டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. இயரில் குவார்ட்டர்லேயும் ₹1 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25% குறைவாக இருக்குது. சிக்டா வந்து அதர் டெக்ஸ்டைல். ருச்சி பேப்பர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 128. 18,40,00,000 ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 91% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில் நெட் ப்ராஃபிட்டில் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹5 தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சிக்டா வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட். பட்டேல் ஹேர் ட்ராம்ப் இந்தியா லிமிடெட் ₹530 கரண்ட் பேஸ். 4,49,00,000 கிட்டத்தட்ட 4.5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இயரில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ₹3 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5% வருது. சிக்டா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். பிருத்வி எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் ₹193 கரண்ட் பேஸ். எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை, அப்படியே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து டவுன் தான். ஏன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ப்ராஃபிட்டும் பண்ணல. ஸோ போன வருஷம் 3 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ அதோட ஒன்றுமே பண்ணலை, வெறும் 0வாக இருக்குது. வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப டவுனாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுமாரி ₹1 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5%. சிக்டா வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸ். NTPC லிமிடெட் கரண்ட் பேஸ் 344. 7,897 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22% உயர்ந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு NTPC லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹3.35 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. செக்டா வந்து பவர் ஜென்ரேஷன். இண்டிகோ பெயிண்ட்ஸ் லிமிடெட் ₹1,030 கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 57 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, அதே சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இண்டிகோ பெயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹3.50 டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25% கிட்டே வருது. செக்டா வந்து பெயிண்ட்ஸ். பெஸ்ட் அக்ரோ லைஃப் லிமிடெட் ₹337 கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 21 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 21 கோடியிலேருந்து 22 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுன் தான். பட் போன வருஷம் பண்ண லாஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் அது க்ரீனாக இருக்குது. மற்றபடி ரிசல்ட்டு லாஸ் தான், ப்ராஃபிட் பண்ணல, லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ₹3 டிவிடெண்டும் தராங்க. என்ன தான் லாஸ் பண்ணாலும் கம்பெனி ₹3 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 3/4% வருது. சிக்டா வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. பெஸ்ட் அக்ரோ லைஃப். ஜாக்ரன் பிரகாஷன் லிமிடெட் ₹75 கரண்ட் பேஸு. 51,50,00,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய லாஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 62 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க டிசம்பரில். போன வருஷம் இதே குவார்ட்டரில் 6 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ பெரிய ப்ராஃபிட்லேருந்து இப்போ லாஸ்க்கு வந்திருக்காங்க கம்பெனி. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 6% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 955% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக ரொம்ப டவுனு. ஏன்னா கம்பெனி ப்ராஃபிட்லேருந்து லாஸ்க்கு மாறியிருக்காங்க.
ஸோ இப்படி தான் லாஸ் பண்ணாங்களும் கம்பெனி இந்த லாஸை கொண்டாட விதமாக ஒரு ஷேருக்கு ₹6 டிவெண்டாக தராங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சியை எல்லாத்துக்கும் பகிரணும்னு. ஸோ ₹75 ஸ்டாக்கு ₹6 டிவெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வருது. கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம். கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு தோணும். கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உண்மை தான். ஏன்னா ₹6 டிவெண்ட் தராங்க, ₹75 ஸ்டாக்கு. பட் ரெகுலராக இப்படி தான் ஒரு டிவெண்ட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். போன வருஷம்லாம் ₹4 என்னமோ கொடுத்தாங்க. அப்போ ₹70 ₹80 தான் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ நல்லா டிவெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்காங்க. பட் என்னென்னா ஃபியூச்சர் எப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் இப்போதைக்கு நல்ல டிவெண்ட் தராங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 மே 2025. சிக்டா வந்து பிரிண்ட் மீடியாவில் இருக்காங்க. அதுதான் இவங்க இருக்க சிக்டா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பிரிண்ட் மீடியா. பட் இப்போ நிறைய பிரிண்ட் மீடியா நிறைய அட்வான்டேஜ், நிறைய காப்பிரைட்டில் நிறைய பணம் வருது. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பேமெண்ட் வருதா என்னன்னு தெரில. பட் பிரிண்ட் மீடியாங்கிறது ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி இவங்க சக்ஸஸ் ஆகலாம். சாலிபத்ரா ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹532 காயின் பேஸு 3:1 போனஸ் ஆல்ரெடி அனுபவிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தால் 3 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். அதற்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஜூன் 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. சிக்டா அப்படின்னா NBFC. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தால் 3 ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். டோட்டலாக 4 ஸ்டாக்காக மாறுது. இதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இதுக்கு ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. IFGL ரெஃப்ராக்டரிஸ் லிமிடெட் காயின் பேஸ் 502 8,43,00,000 ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 33% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. டிவெண்டாக பார்த்தீங்கன்னா ₹1, போனஸாக பார்த்தீங்கன்னா 1:1 போனஸும் தராங்க. ஸோ ₹502 ஸ்டாக்கு. ஸோ டிவெண்டியில் வந்து ஒரு சின்ன டிவெண்டியில் தான். அதேமாதிரி போனஸ் தராங்க 1:1. இந்த டிவெண்ட்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 6 ஜூன் 2025 சொல்லியிருக்காங்க. பட் போனஸ்க்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 6 ஜூனுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, 30 மேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது இந்த இதில். இன்னும் தெளிவுபடுத்தலை கம்பெனி. மேபி இன்றைக்கி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அதுக்கு இன்னொரு லெட்டர் கொடுத்து தெளிவுபடுத்தலாம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் சிம்பிளாக ₹1 டிவெண்ட் தராங்க, 1:1 போனஸ் தராங்க. ரெக்கார்டு வந்து 6 ஜூன் வந்து டிவெண்ட்டுக்காக இருக்குது. பட் போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து மேயா இல்லை ஜூன் 6 கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அது வேணால் இப்போ ஃபியூச்சரில் நான் கன்ஃபார்ம் பண்ணால் நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சாரதா மோட்டார்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 1963 82 கோடி ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட்டு. அதுமாரி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹32.50 டிவெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. 1:1 போனஸ், ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸும் தராங்க. இவங்க வந்து வெறும் டிவெண்ட்கான ரெக்கார்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13 ஜூன் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹32.50 டிவெண்ட் கிடைக்கும். போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இப்படி 2 இதை அனௌன்ஸ் பண்ணும்போது டிவெண்ட் போனஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது பெரும்பாலும் டிவெண்ட்டுக்கான ரெக்கார்டு தான் முதல்ல சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் போனஸ் வரும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாலிபத் அந்த ஸ்டாக்கில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அது மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். பட் இதெல்லாம் கன்ஃபார்மே. டிவெண்ட்டுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 13 ஜூனு. போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிகேர் லிமிடெட் ₹1352 காயின் பேஸு, கிட்டத்தட்ட 57 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8%, நெட் ப்ராஃபிட் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹3 டிவெண்டும் தராங்க. டிவெண்டில் 4% வருது. செக்டர் வந்து ஹாஸ்பிட்டல். அதுமாதிரி இந்த ₹3 டிவெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2025. சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 1084 11 கோடி ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் இயர்னியில் டவுனாக தான் இருக்குது. அதுமாரி ₹2 டிவெண்டும் தராங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 29 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. லா ஓப்பலா ஆர்ஜி லிமிடெட் காயின் பேஸ் 245. போர்டு மீட்டிங் வந்து 30 மேல இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கன்சியூமரில் இருக்காங்க. இந்த லோகோ மட்டும் தப்பாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் மன்னிச்சிருங்க. மற்றபடி டிவெண்ட் பார்த்தீங்கன்னா ₹10 டிவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷத்தில். லா ஓப்பலா ஆர்ஜி லிமிடெட். ஏசியானா ஹவுசிங் லிமிடெட் காயின் பேஸ் 300. 30 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. அவங்க டிவெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. ₹1 டிவெண்ட் ஆல்ரெடி எஃப்எல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 டிவெண்டாக இருக்கும். ஆசியானா ஹவுசிங் லிமிடெடோட டிவெண்டு. ஜான்ட்ரி கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் ₹50 காயின் பேஸு. 30 மேல போர்டு மீட்டிங் டிவெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹2 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 வாங்கும்போது ₹50க்கு $4 வருது டிவெண்ட். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி டிவெண்ட் தராங்களா இல்லை அதோட குறைவாக தராங்களான்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். நைப் லிமிடெட் ₹1524 காயின் பேஸு. 150 கோடியே 62 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இஸ்ரேல் பேஸ்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஆர்ட் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹57 காயின் பேஸு. 3 கோடியே 77 லட்சத்துக்கான ஆர்டர்.
கொடுத்தது பார்த்தீங்கன்னா NHAI, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. டாடா மோட்டரோட டிமெர்ஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க டிமெர்ஜர் ஆல்ரெடி. ஸோ என்னென்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் தனியாக பிரிக்க போகிறாங்க, தனியாக பிரித்து தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் டாடா மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டாக் கூட கிடைக்காது, இன்னொரு 1 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா அது வந்து டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா மோட்டர் TML அதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் லிமிடெடு, TML CVங்கிறது கமர்ஷியல் வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டர் லிமிடெட்லேருந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாடா மோட்டர் லிமிடெட்டில் வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் TMPV அது வந்து தனியாக இருக்குது, இப்போதைக்கு தனியாக இருக்குது, சப்சிடியரி கம்பெனியாக இருக்கும். அதை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க இதில் டாடா மோட்டர் லிமிடெட்டில். ஸோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாயிரும், டாடா மோட்டர் பேசஞ்சர் வந்து டாடா மோட்டர் லிமிடெட்டில் வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்படி 2 கம்பெனி ஆயிரும். ஸோ 2 கம்பெனி ஆயிரும். இந்த கம்பெனி ஆல்ரெடி இருக்குது டாடா மோட்டர் லிமிடெடு. ஸோ TML கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த TMLங்கிறது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட பேரை வந்து மாற்றுவாங்க. ஏன்னா இப்போ TMLல தான் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து மெர்ஜ் ஆக போகுது. ஸோ அந்த மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் டாடா மோட்டார் லிமிடெடை வந்து TMPVL, அதாவது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்னு பேரை மாற்ற போகிறாங்க. ஸோ இது மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் டாடா மோட்டார் லிமிடெடுங்கிற பேர் போய் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்ங்கிற பேரை மாற்றிடுவாங்க. அதேமாதிரி TMLCV, அதாவது நம்ம டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக லிஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை பேரை மாற்றி டாடா மோட்டார் லிமிடெட்னு மாற்றிடுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆல்ரெடி டாடா மோட்டார் தான் இருக்குது, அதை எதுக்கு பேரை மாற்றுறாங்கன்னா, இது வந்து அவங்க சட்டப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சில பிரச்சனைகள் இருக்கும், சட்ட சிக்கல். ஸோ அதனால் பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளை தனியாக பிரிக்கிறாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிளை அதில் ஆட் பண்ணிடுறாங்க இதில் டாடா மோட்டரில். ஸோ டாடா மோட்டரில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கும், அதில் தான் EV இருக்கும், அதில் தான் JLR இருக்கும். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒன்லி கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ இப்போ இந்த டாடா மோட்டார் லிமிடெடுங்கிற பேரை வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு மாற்ற போகிறாங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பேரை வந்து டாடா மோட்டர்னு மாற்ற போகிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா வரும். ஷேர் ஹோல்டிங் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங்கில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் இதில் எந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுங்களோ அதே ஸ்டாக் தான் அதில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். பட் அது லிஸ்ட் ஆகும், கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதான் டாடா மோட்டார் லிமிடெட்னு மாற்றிடுவாங்க. இந்த கம்பெனி பேரை டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாக மாற்றிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி 2 கம்பெனியாக மாறும், மொத்தம் 3 கம்பெனியாக மாறாது. ஒரு கம்பெனிக்கு ஒரு ஸ்டாக்குக்கு உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மற்றபடி 3 கம்பெனிலாம் வராது. ஸோ இதுதான் டாடா மோட்டாரோட டிமெர்ஜர். இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேபி இப்போ கேட்கும்போது தப்பாக கூட தெரியலாம் நான் சொன்னது. ஃப்யூச்சரில் வந்து அது சரியாக தெரியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.